30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive design. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அவசர பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலும் தொழிலாளர் சம்பளத்தின் சார்பில் தலைவர் அவர்களும் விநியோக சங்கத்தின் சார்பில் தலைவர் அருள்மதி அவர்களும் மற்றும் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜனநாயகன் படம் சம்பந்தமாக ஆன்லைன் வெளியிட்டதை பொறுத்து திரையுலகை சார்ந்த அனைவரும் நேற்றிலிருந்து அதிர்ச்சியான சூழலில் இருக்கிறோம். ஒரு 400 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம் இதுவரை திரையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நேற்று ஆன்லைனில் வெளியாடை கண்டித்து பல திரையரங்கு உரிமையாளர்கள், பல விநியோகஸ்தர்கள், பல லட்சம் தொழிலாளர்கள், அதில் வேலை செய்த டெக்னீஷியன்கள், ஒட்டுமொத்த தயாரிப்பாளர், ஃபைனான்ஸ் எல்லாரும் பெரிய இழப்பான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறது பெரும் பேரதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஒரு குவாலிட்டியான பிரிண்ட் இது வரைக்கும் இத்தனை வருஷ சினிமாவில் வந்ததே கிடையாது. உங்களுக்கு அதாவது கேமரா பிரிண்ட் வந்திருக்கும், சம்டைம் ஒரு மார்க் பிரிண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருமே என்கிட்ட ஃபோனில் சொல்லும்போது, தேட்டருக்காரங்க சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹையன் குவாலிட்டியில் வந்திருக்குது, இது எப்படி வந்திருக்குன்னே தெரியலேங்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதை காவல்துறைக்கும் தமிழக அரசு கவனத்திற்கும் இது யார் பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதில் பல லட்சம் பேர் இப்போ இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறோம், பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, பல தேட்டருக்காரங்க இருக்காங்க, பல லட்சம் தொழிலாளி வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதே நிலை தொடரக்கூடாதுக்காக தான் இன்றைக்கி அவசர மீட்டிங்காக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது சம்பந்தமாக தொழிலாளர் சம்பளத்தின் செல்வமணி அவர்கள் தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். திரைப்படத்துறை சேர்ந்த அமைப்பாக சேர்ந்து எங்களோட வேதனையை நாங்கள் உங்களோட வெளியிட்டோம். இதில் தயவுசெய்து நீங்கள் அரசியலை மிக்ஸ் பண்ணி இதை வேறு இஷ்யூவாக கொண்டு போக ட்ரை பண்ணிங்கன்னா எங்கள் வழியை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு அர்த்தம். இல்லை நான் சார், இப்போது அது அவங்க ஆக்கிறவங்க அவங்க ஆக்கிட்டது, அவங்க அரசியல்வாதிங்க. நாங்கள் தம்பி அவங்க சார்ந்தவங்க பேசுகிறாங்க சார். அது நாங்கள் ஒரு தொழில்துறை அமைப்பில் இருக்கோம். இது விஜய் படத்துக்கு மட்டும் இது நடந்துருந்தால் நாங்கள் பேசலாம். இப்போ விஜய் படம் மட்டும்தான் இன்டர்நெட்டில் வந்ததா? ரஜினி சார் படத்துலேருந்து, கமல் சார் படத்துலேருந்து அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாளே வந்துட்டு இருந்தது. இல்லை அப்போ ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்தது. இந்த படம் ரிலீஸ் முன்னாடியே வந்துடுச்சு. அதெல்லாம் மற்ற படம்லாம் ரிலீஸ் ஆக இன்டர்நெட்டில் வராமல் இது மட்டும் வந்துடுச்சுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதில்ல எல்லார் படமும் வருது, சாதாரண ஓடாத படம் கூட வந்துடுது. இந்த படம் மட்டும் இல்லை, இது ஏதோ இவருக்கு விஜய் படத்துக்கு மட்டும் ஏற்பட்ட ஆபத்துன்னா நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி இது மாதிரின்னு. இல்லை ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சத்குமார் சார் ஜக்கு பாய்ங்கிற படம் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால் இதை நம்ம அரசியலாக நம்ம இதை பார்க்க முடியாது. எப்படி வந்திருக்குங்கிறத ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு எங்களை சேஃப்கார்ட் பண்ணணும். ஏன்னா இதோட பாதிப்பு தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் 100 படங்கள் பெரிய பாதிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே வர மாட்டாங்க. எந்த சேஃப்டி மேலே எப்படி பண்ணுவாங்க போய் உங்களுக்கு அதாவது ஒரு படம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 காப்பி அது பிரிப்பார் எடிட்டர். ஒரு எஃபெக்ட்ஸ் ஒரு காப்பிக்கு பிரிப்பாங்க, விஎஃப்எக்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, ரீகார்டிங்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, சென்சார் கட் எழுதுறதுக்கு பண்ணுவாங்க, மியூசிக் டேட்டுக்கு ஒன்று காப்பி போடுவாங்க. உங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் தான் சொல்லணும். உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க்கான தொழிலை பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒரு பேசணுங்கிற அடிப்படையெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படிங்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ் டப்பிங் ஒரு காப்பி போவாங்க. ஃபைனலாக ட்ரிம் பண்ணி முடித்த உடனே டப்பிங் ஒரு காப்பி, மியூசிக் டேட்டு ஒரு காப்பி, டிஏடி போயிடும் உங்களுக்கு ஸோ சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு 6 டிவிஷனுக்கு போகும்போது இந்த 6 டிவிஷன்ஸில் எங்கே லீக் ஆகி எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஸோ டெய்லி ப்ரொடியூசர்ஸ் போய் மானிட்டரிங் பண்ண முடியாது உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸில். நீங்கள் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அது நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இப்போ மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎல் ட்ராக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஈஸியாக மானிட்டரிங் பண்ணலாம். வித்தின் 48 hours எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணலாம். இதை ஒரு பெரிய மேஜரான ஒரு இதாக நினச்சி அதெல்லாம் திரும்ப செல்லுமணி சொன்ன மாதிரி இல்லை சிஸ்டம்ங்கிறது நீங்கள் வேறு மாதிரி இல்லை சிஸ்டங்கிறது அவர் இந்த இண்டஸ்ட்ரி சிஸ்டத்தை இப்போ ஃபிலிமில் இருந்து சினிமா டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகுது.
ஃபிலிமில் இருக்க வரைக்கும் ஃபிசிக்கலாக அது வந்து ஒன்றா இருந்தது, ஒருத்தர் கண்ட்ரோல் இருந்தது. அதனுடைய நிச்சயமாக ரிலீஸுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது ஃபிசிக்கலாக எங்கள் கையிலே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் மாறும்போது டிஜிட்டலாக மாறுச்சு. டிஜிட்டலாக மாறும்போது இது பேன் இண்டியா படமாக இருக்குது. இது யாருக்குரிய சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் இந்த படத்தோட ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து த்ரூ இன்டர்நெட்டில் தான் இவங்க வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா ஃபிசிக்கலாக கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஹேக் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். அவங்கள பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த டிஜிட்டல் திருடுறலுக்கு இது ஹேக் பண்ணுறது சாதாரணம். நமக்கு வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இந்த மூலம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் இந்த ஹேக் பண்ணுறது வந்து இது இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்கும்போது, இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்குன்னா அவன் அவ்வளோ பெரிய செலவு பண்ண மாட்டான். இது ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து வந்து இது இருக்குன்னா இது எப்படி வந்து ஹேக் பண்ணலாங்கிறது அவங்க டச்சமாக உள்ளே வருங்க. அப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் இப்போ கமல் சாரோட இது வந்து இந்த அதான் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அவர் இன்வால்வ் பண்ணல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒருத்தர் இப்போ நம்ம அனுப்புகிறப்போ ஈவன் வந்து ரீரெக்கார்டிங் தேட்டர் கூட இப்போ நெட்டில் அனுப்பிச்சிடுறோம், வாய்ஸாக நெட்டில் அனுப்பிச்சிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து அது ஈஸியாக போய்ட்டு நினைக்கிறோம். இப்போ இதன் மூலம் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ரொடெக்டட் சர்வர்லேருந்து இதை அனுப்பணுங்கிறது வந்து ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வந்துருக்கு. கூடிய விரைவில் திரையுலகம் சார்ந்த அனைத்து கூட்டமைப்புகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட இந்த இஷ்யூ மட்டும் நாங்கள் பார்க்காம இந்த விஷயம் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி நலன் கருதி, ஒரு தயாரிப்பாளர் நலன் கருதி கிட்டத்தட்ட தேட்டருக்காரங்க இந்த படம் வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருந்திருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கேள்விகளை அடுத்து தொடரக்கூடாங்கிறதுக்காக எல்லா அமைப்பும் ஒன்று கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கும் சம்பந்தப்பட்ட அரசுகளுக்கும் எல்லாரும் திரையுலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு பேரணி நடத்தலாம்னு சொல்லி அண்ணன்ட்ட பேசியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் வந்து பேரணியை போய் மனு கொடுக்கலான்னு இந்த நேரத்தில் வந்து பத்திரிகையில் தெரியப்படுத்திக்கிறவங்க அண்ணா சொல்லிட்டாரு. தேவைப்பட்டால் வந்து எல்லாரும் ஒன்று கூடி அந்த நேரத்தில் படப்பிடிப்பை நிறுத்தி இதை வந்து திரையுலக பிரச்சனையாக நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோங்க முடிவு பண்ணி சொல்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் பேரணியாக போகிறோம். அன்றைக்கி ஷூட்டிங்கை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கவனம் ஈர்ப்பாக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா எங்களோட பெயினை வந்து சொல்கிற ஒரு வழி கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு ஆமாம். நன்றி, வணக்கம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.